ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே டாபிக் நம்ம ஒரு மண்டலா டிசைனை பற்றி பார்க்கலாம். இது வந்து ப்ரைடலுக்கும் போடலாம், நார்மலாகவும் போட்டுக்கலாம். மண்டலா டிசைன் வந்து நிறைய டைப்பில் இருக்குது. நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப்லேயும் நிறைய டிசைன் இருக்குது. சென்ட்ரலில் எலிஃபெண்ட், பீகாக், அப்படி இல்லைனாக்கா லோட்டஸ் அது போல் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மேலே சிம்பிளாக ஒரு ஃப்ளவர் போல் லீஃப் போல் கொடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பேசிக், ரொம்ப சிம்பிளான டிசைன் இன்றைக்கி போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து சென்டராக டாட் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறமா அம்ஸ் போடுறோம். மேலே பெரிய அம்ஸே பெரிய சைஸ் ஃப்ளவர் போல் போட்டுட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்கு அடுத்தது ஒரு ரவுண்ட் போடுறோம். ஃபஸ்ட்டு போட்ட ரவுண்டை வந்து திக்னஸ் பண்ணிக்கலாம். இதுபோல் திக்னஸ் பண்ணி போடும்போது அந்த பூ வந்து கொஞ்சம் ரிச்சாக காட்டும், பார்க்க அழகாக தெரியும். மண்டலா டிசைன் வந்து போட வந்து சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும். அதுபோல் டைம் வந்து கொஞ்சம் குயிக்காக டக்குன்னு போட்டுடலாம். மற்ற டிசைன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா போட்ட ரவுண்ட்ஸ்க்கு மேலே ஹம்ஸ் போடுறோம். ஃபுல்லாக சுற்றி ஹம்ஸ் போட்டுட்டு 4 கார்னரையும் பிரிச்சுக்கலாம். ஹம்ஸ் போட்டு அதாவது ப்ளஸ் ஷேப் போல் போட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நமக்கு தேவையான டிசைன் பூ போடலாம். இல்லை நான் வந்து சிம்பிளாக ஸ்பைரல் ஹம்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக லீஃப் கூட போடலாம். இப்போ நான் இது போட்டிருக்கேன்னா ஸ்பைரல் ஹம்ஸ் போட்டு அதே மாதிரி அதுக்கு ப்ளஸ் ஷேப் மாதிரி நேராக அதுக்கு ஏற்றாப்புல போட்டுரும். அதே மாதிரி மைனஸ் ஷேப்பில் அதே மாதிரி இதுக்கு போட்டோம்னாக்கா நடுவில் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து கரெக்டான அளவு இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவும் கம்மியாகவும் ஸ்பேஸ் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்குள்ளே வந்து நான் கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இதே ஸ்பைரல் ஹம்ஸ் கொடுக்காம இதுக்குள்ளே ஒரு ஃப்ளவர் இருக்கிற மாதிரி, அதாவது உள்ளே போட்டிருக்க டிசைன் மாதிரி தான் அந்த டாட்க்கு பதிலாக ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு மேலே ஒரு பெரிய ஹம்ஸ் மாதிரி போட்டுடுறேன். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்பைரல் ஹம்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரியறதுனால அதில் வந்து ஒரு டாட் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டியர் ட்ராப்ஸ் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் தோணுதோ அது மாதிரி வச்சு இன்னும் கொஞ்சம் லுக்காக கொடுக்கலாம். அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது போல் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு எந்த மெத்தட் தோணுச்சுனாலும் அது மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்கே நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஸ்பைரல் ஹம்ஸ் அப்புறம் மேலே பெரிய ஃப்ளவர் மாதிரி பெட்டல் போட்டிருக்கோம்ல, அதுவும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் பண்ணோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டும். பாருங்கள், இதே போல் போல்டு பண்ணிக்கோங்க அதில் லைன்ஸ்லாம். இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் கையில் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் இதே மாதிரி இதுலேயே நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் போட்டிருக்க இதே அதாவது டாட்டு ஹம்ஸு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மட்டும் கொடுத்துட்டு வெளியே வந்து நம்ம வேறு டிசைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா சென்ட்ரலில் அந்த ஃப்ளவர் மட்டும் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு பதிலாக மினி எலிஃபெண்ட் வரைஞ்சிக்கங்க. அப்படி இல்லைனா லோட்டஸ் வரைஞ்சிக்கங்க, இன்னும் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு வந்து டே 1 அதுபோல் சின்னதாக ஃப்ளவர் அது போல் வரையலான்னு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது மாதிரி வரைகிறேன். உங்களுக்கு ஒரு போஸ்ட்டாக போடுறேன், நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். பேசிக் எல்லாமே கற்றுக்கலாம். இதுக்குன்னு ஃபீஸ் அது இதுன்னு போயிட்டு எதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக வீடியோ பார்த்தே கற்றுக்கலாம். தேங்க்யூ.